குழந்தைங்க வளர்க்குறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயமே இல்லைங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கணும், நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படின்னா ஒரு 3 விஷயம். ஒன்று, ஃபஸ்ட்டு அந்த குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேவையானதை நம்ம பண்ணி கொடுக்கணும். 2வது, அவங்களுக்கு பிடித்த மாதிரி அவங்களுக்கு கல்வி எஜுகேஷனை நம்ம கொடுக்கணும். 3வது, டிசிப்ளின். நமக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கும், நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கும். அதை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இந்த 3 விஷயத்தை நம்ம கொடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளை விட ஒரு பெஸ்ட்டு பர்சனாக அவங்க ஃப்யூச்சரில் வருவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பணம் நிறைய நம்ம சம்பாதிச்சு அவங்களுக்கு சொத்தை சேமித்து வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில பேருக்கு இப்போ செலவு படுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் எல்லாருடைய மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய சொத்து சேமித்து வைக்கணுன்ட்டு. இந்த இடத்துல 2 விஷயம் மிஸ் ஆகுது. ஒன்று, சொத்து சேமித்து வைக்கிறவங்க அந்த அப்பா அம்மாவே அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதில்ல. அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நான் சம்பாதிக்கிற சொத்தை ஃபஸ்ட்டு நான் என்ஜாய் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னோடய குழந்தைங்க இப்போ வளர்கிற காலத்தில் அவங்க எந்த ஏஜில் இருக்காங்களோ அந்த ஏஜுக்கு உண்டான அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் கொடுக்கணும். அங்கே எல்லாம் மிச்சம் பண்ணி வச்சு கடைசியில் சொத்து கொடுக்கறதுனால எந்த யூஸுமே கிடையாது. ஸோ இனிமேல் லைஃப்பில் எந்தெந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. அட் த சேம் டைம் அப்பா அம்மாவும் நம்மளோட லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும். ஆல் தி பெஸ்ட்.